என் பிள்ளையே, இந்த கருப்பன் மிக பெரும் உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக இருக்கின்றேன். உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்ச்சி வலையை செய்வது யாரென்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். அவள் ஒரு பெண்ணென்று உனக்கு சுட்டி காட்டத்தான் போகிறேன். எந்த ஒரு தருணத்திற்காகவும் நீ அவளை விட்டு விடாதே. அவளின் அடையாளத்தை இங்கு கண்டும் காணாமலும் சென்று விடாதே. இந்த கருப்பன்தான் அவளின் அடையாளத்தை சொல்வதற்காக இருக்கின்றேனே. மறுபடியும் நீ எதை நினைத்து குழப்பமடைகிறாய்? உன்னுள்ளே இருந்து கொண்டு, உன் அருகிலே இருந்து கொண்டு, உனக்கு நல்லது சொல்வது போலவும் செய்வது போலவும் இங்கு உன்னை எப்படியாவது அவர்களின் பக்கம் திசை மாற்றிக்கொள்ளலாம் என்று உன் முடிவை அவள் முடிவாகவே எடுத்துக்கொண்டு உனக்கான விஷயத்தில் அங்கு எப்படியோ மாறி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் நான் எத்தனையோ தடவை எச்சரிக்கையும் பண்ணியாச்சு, அவர்கள் என் பிள்ளை என்று. அப்படியாயினும் உன்னை விடுவது போல் அவளுக்கு தெரியவில்லை. இனியும் நான் அப்படியே அமைதி காத்து கொண்டிருந்தால் நீ என் பிள்ளை என்பதற்கு என் அர்த்தம் இருக்கப் போகிறது? என் பிள்ளையை, இந்த கருப்பனின் நாட்டத்தை களம் காணும் நேரம் விட்டது. அவள் உனக்காக என்ன செய்ய போகிறாள் என்று முன்கூட்டியே அறிந்து கொண்டு, இதோ அவள் உனக்காக செய்வதை நான் தடுத்து நிறுத்தி உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாள். உன்னை எங்கே தலை குனிய வைக்க வேண்டும், உன்னை எங்கே தரைமட்டமாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலோ அங்கே யாருமே எதிர்பார்க்கும் நிலையே நான் இங்கு அதிர்ஷ்டத்தோடு பேரதிர்ஷ்டத்தோடு இங்கு தருவதற்காக இருக்கின்றேன். இனியும் நீ மனம் வருந்தவே வேண்டாம். உனக்கான நிழலாக நான் இருக்கும் போது உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டுமே. ஆனால் உனக்காக இந்த கருப்பன் இருக்கின்றேன் என்ற உண்மையை உணரும் கூடிய காலம் கட்டம் விட்டது. நீ இவ்வளவு காலம் என்ன நினைத்து கொண்டு இருந்தாய் தெரியுமா? என்னை ஆட்டி படைத்தது கெட்ட நேரம், என்னை ஆட்டி படைத்தது விதியின் சதியும். அதனால தான் இப்படியெல்லாம் எனக்கு தடைகள் கொண்டு இருந்தது. போகின்ற இடங்களிலெல்லாம் எனக்கு இப்படித்தான் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். என்னிடம் நல்லவர்கள் போல் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் போன பிறகு என் முதுகுக்கு பின்னால் குற்றமும் குறைகளும் மட்டும்தான் இங்கு கொண்டு இருக்கின்றது என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாய். என் பிள்ளையும் உன் நிலையும் எனக்கு தெரியாமல் இல்லை. உனக்கான விஷயம் எனக்கு தெரியாமல் இல்லை. இதோ உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் இருக்கின்றேன். எந்த ஒன்றிற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை சுற்றி யார் எப்படிப்பட்ட என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தானே இப்பொழுது நான் உன்னை சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு பெண்ணின் மூலம் உனக்கான கெடுதல் நினைக்கும் போது நான் அவளை அப்படியே விட்டு விடுவேனோ என்று மட்டும் நினைக்க வேண்டாம். எல்லா வெற்றியும் உனக்கு தந்து அவளையும் உன் கண் முன்னே அடையாளத்தை காட்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக இருக்கும் போது நீ நம்பிக்கையாக இருக்கும் தருணத்தை உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் யாரும் இல்லை என்று தானே நீ நினைத்து கொண்டிருந்தான். உனக்காக இந்த ஐயன் கருப்பன் இருப்பதை நீ மறுத்து விட்டாயா? என் தங்கமே, உனக்காக உன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீ எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு புரிய வைத்து உன்னை விட்டு விலகியவரும் உன்னை தேடி வரச் செய்வதற்கான கால சூழ்நிலையை இந்த கருப்பன் உருவாக்கி விட்டேன். இனி எதை நினைத்தும் நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காகவும் நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு கடினமான பாதையை கடந்து வருவதற்கு நீ பயம் கொண்டு இருந்தாயோ அதை என் கரம் பற்றி உன்னை கரை சேர்க்க இருக்கும் போது விட்டு போனவர்களை பற்றியும் விலகிவிட்டு சென்றவர்களை பற்றியும் நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். தருவதை இந்த கருப்பன் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. உன் வாழ்க்கை நிழலை நான் நிஜமாக்க இருக்கும் போது நீ கண்ட கனவுகளை எல்லாம் பலிக்கச் செய்வதற்குத்தான் இருக்கின்றேன். வெற்றி வாகித்தான் என் பிள்ளைகள் சூடப் போகிறார்கள். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதை உனக்கு நடத்தி தர இந்த கருப்பன் இருக்கும் போது எதை பற்றியும் நீ யோசிக்கவே வேண்டாம். உன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இனி அடுத்தது என்ன என்று உனக்கு கேட்கின்றவர்களுக்கு உன் வெற்றியைத்தான் நான் வெகுமதியாக கொடுக்கப் போகிறேன். இனியும் உன் மனதை நீ வருத்தம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு இரு. நல்லது நானே உனக்கு நடத்தி தருவேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.